வணக்கம். பாகம் 2 கடகம் முதல் கன்னி வரைக்குமான பங்குனி மாத ராசி பலன். கடகராசி அன்பர்களே, புதிய வேலை கிடைத்தல், சிலருக்கு வேலை மாறுதல், இடம் மாறுதல், தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை, அரசு வேலைக்கு முயற்சி செய்வது பலன் அளிக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், தொழில் ரீதியான லாபம் அதிகமாகும், பங்குச்சந்தையில் உள்ளோருக்கு அதிக லாபம் கிடைக்கும், வெளிநாடுகளில் புதிய வேலை வாய்ப்பு, பல விதங்களில் லாபம் கிடைக்கும் அமைப்பு இந்த மாதம் கடகராசியினருக்கு இருக்கிறது. சிலருக்கு திருமண தடை ஏற்படலாம், திருமணம் தள்ளி போகவும் வாய்ப்பு இருக்கிறது. கணவர் அல்லது மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சிலர் கணவர் அல்லது மனைவி இவர்களை பிரிந்து இருக்கக்கூடிய நிலை இருக்கலாம். இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு புத்திர பாக்கியம் தள்ளி போகும், சிலருக்கு கண்ணில் வலி வேதனைகள் இருக்கும், தலை சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம். சங்கீத நிபுணர்களுக்கு நல்ல மாதம் இது. பெண்ணால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு. இது கடகராசி அன்பர்களுக்கானவை. சிம்மராசி அன்பர்களே, வெளிநாடு வெளிமாநிலம் செல்ல வாய்ப்பு. உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கவும். தலைவேதனை, தலை சம்பந்தப்பட்ட இருதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம். முடிந்தவரை பிரயாணங்களை தவிர்க்கவும். சிலருக்கு தனவிரயம், சிலருக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். சகோதரர்களுடன் உறவு சுமூகமாகும். வீடு மனை வாங்க விற்க நல்ல காலம். நெருப்பு மின்சார சாதனங்களை உபயோகிப்போர் கையாளுவோர் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கவும். பங்குச்சந்தை முதலீடுகளை தவிர்க்கவும். சிலருக்கு கடன் ஏற்படலாம். எடுத்த காரியம் வெற்றி பெறும். வீட்டில் சுப நிகழ்வு நடக்க வாய்ப்பு. வேலையில் தன்னுடைய அதிகாரம் செல்லுபடியாகும். வேலை பளு அதிகமாகும். தந்தையின் உடல்நிலையில் அக்கறை தேவை. சிலருக்கு கண்ணில் வலி வேதனை இருக்கக்கூடும். இவை அனைத்தும் சிம்மராசி அன்பர்களுக்கானவை. கன்னிராசி அன்பர்களே, வேலை பார்க்கும் இடத்தில் மேன்மை. வேலை தேடுவோருக்கு வேலை கிடைக்கும். உடலில் உஷ்ணம் அதிகமாகும். காய்ச்சல், தலைவலி, தலைவேதனை இவைகள் இருக்கும். சிலருக்கு வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளால் பயம் ஏற்படக்கூடும். அரசு வகையில் மெத்தனம். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளை தள்ளி போடுதல் நல்லது. படுத்த படுக்கையாக இருப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கவும். கணவன் அல்லது மனைவி பிரிவு ஏற்படலாம் அல்லது கருத்து மோதல்கள் உருவாகலாம். குழந்தை பிறப்பில் சிரமம் இருக்கக்கூடும். திருட்டு பயம் ஏற்படலாம். மற்றவர்களிடம் பகைமை உணர்வு ஏற்படாமல் இருக்கவும் கட்டுப்படுத்தி கொள்ளவும். பகைமை உணர்வு ஏற்படாமல் கட்டுப்படுத்தி கொள்ளவும். இது தவிர்க்க முடியாமல் பகைமை உணர்வு என்பது ஏற்படும், அதை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு. எதிரிகளால் தொல்லைகள் இருக்கக்கூடும். பங்குச்சந்தையில் உள்ளோர் சுமாரான லாபம் காண்பர். இந்த மாதம் உடல்நிலையில் கவனம் தேவை. இவை கன்னிராசி அன்பர்களுக்கானவை. இத்துடன் பாகம் 2 நிறைவு பெறுகிறது. பாகம் 3 துலாம் முதல் தனுசு வரை காண்போம். நன்றி, வணக்கம்.